இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக பார்க்கலாம். இதில் சிக்கன் லெக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்ல மஞ்சள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே தயிர் ஆட் பண்ணுறோம். சிக்கன் லெக்ஸுக்கு மசாலா அதுகளை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சிக்கன் பிரியாணி செய்யப்படுறோம். அதுக்குள்ளே சிக்கன் லெக்ஸுக்கு முதலாவது தயிர் ஆட் பண்ணுறோம். தொடர்ந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். சிக்கன் லெக்ஸுக்கு தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். தொடர்ந்து இதுக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி மிக்ஸ் வேண்டி வச்சுருக்கிறோம். அதை இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி மிக்ஸை இதுக்குள்ளே நாங்கள் சிக்கன் லெக்ஸுக்கு தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதுக்குள்ளே சிக்கன் பிரியாணி மிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே சிக்கன் பிரியாணி மிக்ஸை ஆட் பண்ணுறோம். இங்கே செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் எடுக்கிற ரைஸுன்ற குவான்டிட்டியை பொறுத்து இதை ஆட் பண்ணணும். இதில் நாங்கள் அந்த சிக்கன் பிரியாணி மிக்ஸை ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு தொடர்ந்து இதை நாங்கள் இப்படியே நாங்கள் அடுப்பில் வச்சு இதுக்கு தேவையான நாங்கள் மசாலா அதுகளை கீழே ஆட் பண்ணி வெங்காயம் பிரியாணியில் தேவையான கருவேப்பிலை ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணி உள்ளி இஞ்சி அதுகளை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த மிக்ஸையும் அதுக்குள்ளே போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி இப்படியே அடுப்பில் வைப்போம். தொடர்ந்து இதை நல்லா அவிஞ்சா பிறகு நாங்கள் ரைஸை பிரிம்பாக போட்டு எடுத்து அதை இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ்டு சிக்கன் எல்லாம் நல்லா வடிவாக அவிஞ்சு வந்த பிறகு ரைஸை இதுக்குள்ளே போட்டு ஆட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே தொடர்ந்து நாங்கள் பிரிம்பாக ரைஸை போட்டு ரைஸ் குக்கரில் ரைஸும் மசாலா அதுகளும் ஆட் பண்ணி ரைஸ் செய்திருக்கிறோம். அதை இதுக்குள்ளே நாங்கள் செய்த சிக்கன் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். கருவா பிரியாணியில் எல்லாம் போட்டு நாங்கள் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ளே இந்த ரைஸை நாங்கள் செய்த சிக்கன் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். கருவா கிராம்பு எல்லாம் போட்டு நாங்கள் கிராம்பு பிரியாணியில் தேவையான உப்பு எல்லாம் போட்டு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு பிறகு நாங்கள் இந்த செய்த சிக்கனுக்குள்ளே போட்டு ரைஸை போட்டு ஆட் பண்ணுறோம். இப்படி ஈஸியாக பிரியாணி செய்து கொள்ளலாம். சிக்கன் ஃப்ரை நல்லா வந்த பிறகு சிக்கனுக்குள்ளே நாங்கள் பிரிம்பா செய்து எடுத்த ரைஸை ஆட் பண்ணி இப்படி சிக்கன் பிரியாணி ஈஸியாக செய்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.